ரெட் பிக்ஸ் எடிட்டர் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோட ஒய்ஃபு நான் எஸ்பி ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து நான் என்னோட மனுவை பெட்டிஷனை கொடுக்கறதுக்காக வந்தேன். 8:45க்கு நான் இங்கே வந்தேன். இப்போ வந்து 9:30 ஆயிடுச்சு. கேட்டப்போ சொன்னாங்க யாருமே இங்கே இல்லை, எஸ்பி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 45 minutes. தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் திஸ் சைட். அதனால் வந்து நான் நாளைக்கு தான் வந்து கொடுக்க வேண்டியதாக வரும். இது வரைக்கும் 48 hours ஆயிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஃபிலிக்ஸ் ஜெரல்டோட எந்த அப்டேஷனும் எனக்கு கிடைக்கல. அவர் வந்து எங்கே எப்படி வராரு, எத்தனை மணிக்கு வருவாங்க இங்கே, நான் 2 days-ஆக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மிஸ்டர் வீரமணி அவர் தான் வந்து போலீஸ் அஃபீஷியல். என்கிட்ட வந்து ஒரு 2 to 3 times பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நேற்று மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர், அவரையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன், ஃபிசிக்கல் இன்ஜுரி எப்படி நடந்ததோ எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இது மாதிரி பிரச்சனை வருமா, அவருக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்களா, அது நான் எதுவுமே அரெஸ்ட் பண்ணினதை வந்து நான் குற்றமாகவே சொல்லவில்லை. அது வந்து நம்ம கோர்ட்டோட ஆர்டர் இருக்கலாம், போலீஸ் பட் இட் இஸ் அன் இல்லீகல் கஸ்டடி தட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் வந்து அரெஸ்ட்டு நான் எந்த இதுவும் குற்றமாக சொல்லலை. ஆனால் வந்து எதுக்காக எனக்கு வந்து அப்டேஷன் எங்கள் ஹஸ்பண்டோட வேர் அபவுட்ஸு நீங்கள் தரதுக்கு தயங்குறீங்க, எனக்கு இன்னும் புரியல. இது ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டோட கண்டிஷனை வந்து ஏன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவருக்கும் 49 years ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர் 40 வந்து ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆர் ஃபிசிக்கல் பாடி எயில்மெண்ட்ஸு இருக்கலாம். அப்போ அதையும் நான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 days-ஆக எந்த வித தகவலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ மிஸ்டர் வீரமணி அவர் தான் சொன்னார், ரொம்ப சேஃபாக செக்யூர் பண்ணியிருக்கிறோம் மேடம், நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். அவர் வந்து ட்ரெயினில் வராங்களா, ஃப்ளைட்டில் வராங்களா, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வரலை. நாளைக்கு கண்டிப்பாக நான் எஸ்பி சாரை பார்த்து இந்த பெட்டிஷனை நான் கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ லேட்டாக வந்தேன். நான் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே 2 days-ஆக ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா நானும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். நான் மட்டும் கிடையாது, என் பையனும் என் கூட வந்திருக்கிறாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறது, பல சென்னை டிஜிபி ஆஃபீஸ்க்கு நான் அஃபிஷியலாக ஒரு பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறேன். ரெஸ்பான்ஸ் அவங்க பார்த்துருக்கிறதா என் பொண்ணு சொன்னால், பிகாஸ் எனக்கு வந்து இங்கே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. என் பொண்ணு வந்து சொன்னால் அவங்க பார்த்துருக்குறாங்கம்மா, நீங்கள் அனுப்பின பெட்டிஷன் வந்து பார்த்துருக்குறாங்க, பட் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ்.